ஆமாமா, எனக்கு இங்க ஜாலியா இருக்கு. எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்குமா. ராதா ஆமாமா. அப்புறம் நீ வேலைக்கு சாப்பிடுமா. ராதா சாப்பிடாம நீ உடம்ப கெடுத்துக்காத, சரியா? ஆமாமா. அமைதியா இரு. எதுக்கு இப்படி சத்தமா பேசுற? ஆ. நான் அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு பேச வேண்டிய விஷயத்த பேச முடியல. அப்படியா? ஐயோ. ஓஹோ, என்னாச்சு? போன்ல அமைதியா பேச பழகு, இல்ல வெளியில போய் பேசு. ஆ, ஆமாமா. சரி சரி சரி. எஸ். அப்படியா? ஓ. ஐயோ. ஓகே ஓகே. நான் சாப்பிட்டேமா, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சரி, ஃபுல்லா சரி, சாப்பிட்டு கண்டிப்பா. முடிக்க போறேமா. இல்லங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். காலி பண்ண போறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் காலி பண்ண போறேன். நானே சாப்பிட போறேமா. ஏயா டெல் மீ பண்ணி வச்சிருக்கேன். கேக்கலையா? அது வந்து ஆமாமா. இப்ப கேக்குதா? ஹலோ. ஈவினிங் மீட் பண்ணலாம். ஆமாங்க, அதான் சொல்றேன். ஆமாமா. மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வாங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே ஓகே, நான் இப்பதான் ஆபீஸ்க்கு போறேன். அம்மா. நான் வந்து கால் பண்றேன். ஓகே பை. அம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? ஆமா. பாத்து. அம்மா, உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. நீ சீக்கிரம் இங்க வந்துரு. சித்தப்பாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க? அப்படியா? ராதா குடு. அம்மா போனை வைங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சீதா, என்னது நம்ம கிட்ட பேசுவான்னு பார்த்தா போனை கட் பண்றாளே. ராதா வா, அக்கா கூப்பிடுறேன்ல, வா வா. ராதா, போன்ல எப்பவுமே மெதுவா தான் பேசணும். நாம பேசுறது மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. அப்படி மெதுவா பேச முடியலனா நீ தனியா போய் பேசு. எல்லாருக்கும் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி மொத்தமா அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவசர அவசரமா சாப்பிடக்கூடாது. மத்தவங்க பாக்கறதுக்கு அது அசிங்கமா இருக்கும்ல. பிரியாக்கா சொன்ன மாதிரி உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் தட்டுல எடுத்து வச்சு சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம பொம்பளை புள்ள நீ ரொம்ப அடக்கமா தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா? சரிக்கா, நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். சரி, சாப்பிட்டுட்டு கை கழுவிடு, சரியா?